இன்னைக்கு கிராமத்துல ரொம்ப ஃபேமஸான கறி விருந்துல போடுற மட்டன் கெட்டி குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சட்டியில எண்ணெய் 150 ml ஊத்தி அப்படியே நெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை 3, நட்சத்திரம் 3, ஏலக்காய் 7, லவங்கம் 10 சேர்த்து அப்படியே 15 காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி 150 கிராம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படியே மட்டன் 1.5 கிலோ சேர்த்து நல்லா கட்டி விடுங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க. இப்போ அப்படியே கெட்டி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பரட்டி விட்டுட்டு தண்ணி 3/4 லிட்டர் ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வந்ததுமே ஒரு 45 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சு மட்டனை வேக வைங்க. மட்டன் வேகிற இந்த கேப்ல கெட்டி குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் முழு மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள் இந்த 3 ஒரு டீஸ்பூன், அரை மூடி தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை 1/4 கப், பாதாம் 15, முந்திரி 15 இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கெட்டி குழம்புக்கு டேஸ்ட் கூட்டி கொடுக்கவே இந்த மசாலா பேஸ்ட் தாங்க. இந்த மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து மணம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை மட்டன் ரெசிபி. சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.